என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். இயேசுவின் நாமத்தில் இந்த இடத்துல கூடியிருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். பரலோகத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. போன வருடத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள், எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் ஒருவேளை கிடைக்காமல் போயிருந்தாலும், இந்த வருடத்தில் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நிறைவான பலனை தருவாராக என்று நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் உங்கள் நடுவில் தேவனுடைய ஒரு வார்த்தையை சொல்ல நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ நேரங்களை, எத்தனையோ காரியங்களை பார்க்கும்படி கேட்கும்படி செலவிடுகிறீர்கள். உங்கள் நடுவில் நான் 10 நிமிடங்கள் பேச விரும்புகிறேன். இந்த 10 நிமிட வார்த்தைகளை நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் நிச்சயமாய் சில வார்த்தைகள் கேட்கும்போது நகைச்சுவையாக இருக்கும். சில வார்த்தைகள் கேட்கும்போது கருத்துள்ளவைகளும் அறிவார்ந்த காரியமாக இருக்கும். இந்த வார்த்தை உங்களுக்கு எப்படி இருக்குமே ஆனால், வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய சித்தம், அவருடைய விருப்பம்னா என்ன என்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே ஒரு 10 நிமிடம் என்னுடைய வார்த்தை நீங்கள் கவனிக்கும்படி தாழ்மையாய் கேட்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனாய் பிறந்தார். அவர் மனுஷனாய் பிறந்து இந்த பூமியில வரும்போது, அவர் இந்த பூமியில பிறந்ததற்கு அநேக காரியம் சொல்லலாம். அநேக நோக்கங்கள் உண்டு அவர் பிறந்ததற்கு. அதுல ஒன்றை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அது என்ன அப்படின்னா, இயேசு இந்த பூமியில வந்து முதல் மனிதர்களை சந்தித்து அவர் பேசின வார்த்தை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பேசினார். காரணம் என்ன அப்படின்னா, இந்த பூமியில் நிறைய மனிதர்கள் தனக்கு விருப்பத்தின்படி, தனக்கு பிடிச்ச மாதிரி, தான் விரும்புகிற மாதிரி, தான் இந்த உலகத்துல சில மனிதர்களை பார்த்து கற்றுக்கொண்ட மாதிரி மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே அந்த மனிதர்களுக்கு
வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய சித்தம்னா என்ன அப்படிங்கிறதை சொல்லி கொடுக்கும்படி அவர் இந்த பூமியில வந்தார். அதோடு நிற்காமல் 12 சீசர்களையும் ஏற்படுத்தி அவர்களையும் போதிக்கும்படியாய் வைத்து அந்த பணி 2000 ஆண்டுகள் கடந்தும் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துக்கு பிறகு சீசர்கள், சீசர்களுக்கு பிறகு நாங்களும் அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு அழகான பூமி, இந்த பூமியில நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. வேதத்தை நீங்க வாசித்தால் மனுஷனை படைக்க முன்பதாகவே ஆண்டவர் இந்த பூமியில மனுஷனுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் படைத்து இந்த பூமியில வைத்தார். இன்னைக்கு நீங்க பயன்படுத்துகிற தங்கம், வெள்ளி நாம உண்டாகப்படக்கு முன்பதாகவே கர்த்தர் இந்த பூமியில உண்டாக்கி வைத்தது. நாம் இன்றைக்கு வீடுகளில் பயன்படுத்துகிற கிரைனைட் கற்கள், மார்பிள் கற்கள் இதெல்லாம் நாம பிறக்க முன்பதாகவே ஆண்டவர் இந்த பூமியில சிருஷ்டித்து வைத்தது. அப்போ தேவன் இந்த பூமியில நமக்காக நிறைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை இந்த பூமியில ஏற்கனவே சிருஷ்டித்து உருவாக்கி வைத்திருக்கிறார். இப்ப இந்த பூமியில கவனிக்கணும், ஆண்டவர் நாம விரும்புகிற மாதிரி அல்லாமல் அவர் விரும்புகிற மாதிரி நாம வாழுகிறதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் வேதத்துல சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல இவனமா எழுதுகிறார், தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். சில நேரம் நாம கஷ்டத்துல, வருத்தத்துல, சங்கடப்படும் போது நாம சொல்லுகிறோம், ஆண்டவருக்கு கண் இல்லையா, காது இல்லையா, என் கஷ்டத்தை அவர் கேட்க மாட்டார், அந்த மாதிரிலாம் வருத்தத்தை தெரிவிக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அவர் நீதி உள்ளவர். மனுஷனிடத்துல நீதியை பார்க்கிறார், மனிதர்களிடத்துல நீதியை பார்க்கிறார். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி, நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். அப்ப தேவனுக்கு எது பிடிக்காது என்றால் பாவம் செய்கிறது பிடிக்காது. பாவம் செய்கிற மனிதர்களுக்கு எச்சரிக்கையாக ஆண்டவர் எழுதுகிறார், நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவனா, கோவப்படுகிற தேவனா. நல்ல கவனிங்க, நம்ம குடும்பத்துல, வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்துல கணவன் எப்போதுமே மனைவியிட்ட கோவப்பட்டா அந்த குடும்பம் நல்லா இருக்காது. மனைவியும் கணவனிடத்துல அடிக்கடி கோவப்பட்டா அந்த குடும்பம் நல்லா இருக்காது. அதே போல நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், அந்த கம்பெனில நம்ம ஓனர் அடிக்கடி நம்மள்கிட்டே கோவப்படுறாரு, கூட வேலை பார்க்கிறவர் அடிக்கடி நம்மள்கிட்ட கோவப்படுறாருன்னா அந்த இடத்துல வேலை செய்ய முடியாது, அது நல்லா இருக்காது. அப்போ ஆண்டவருடைய கோபாக்கினை ஒரு மனுஷனுக்கு மேலே எப்போ வருகிறது, எப்படி வருகிறது என்றால், தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிறார். தேவனுடைய கோபாக்கினை எப்போ நம்ம மேல வருகிறது என்றால், நம்ம பாவம் செய்யும் போது, நீதியாய் வாழாதபடி, நீதிக்கு புறம்பாய் வாழும்போது, துன்மார்க்கமாய் வாழும்போது, தேவனுடைய சினம், தேவனுடைய கோபம் நம்ம மேல வருகிறது. தேவனுடைய கோபம் பல விதத்துல வரும், பல சூழ்நிலைகளில வரும், நமக்கு தெரியாது. சில தேவனுடைய கோபம் விபத்தாக நம்ம மேல வரலாம், நோயாக நம்ம மேல வரலாம், வியாதியாக நம்ம மேல வரலாம், நஷ்டமாக நம்ம மேல வரலாம், கஷ்டமாக நம்ம மேல வரலாம், அல்லது குறையாக நம்ம மேல வரலாம். இன்னைக்கு நிறைய குறைகள் மனிதர்களுடைய வாழ்க்கையில இருக்கிறது, நிறைய கஷ்டம் மனிதர்களுடைய வாழ்க்கையில இருக்கிறது. இந்த கஷ்டம், இந்த குறைவு எதனால அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம், பல காரணம் இருக்கலாம். அதுக்கு ஒரு காரணம், தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி, ஆனா அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் சினம் கொள்ளுகிற தேவன். நாம செய்கிற பாவத்தினால தேவன் நம்ம மேல கோபமா இருக்கிறார். அவர் கோபப்படும் போது, ஒரு மனுஷன் கோபப்பட்டாலே, நமக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு மனுஷன் கோபப்படுகிறான், குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளாய் பயங்கர கோபம் அப்படின்னா அந்த வாழ்க்கை கசந்து போயிருது. அப்போ தேவன் நம்ம மேல கோபமா இருப்பாரானால்
நாம் எப்படி இந்த பூமியில வாழ முடியும்? ஆகையினால கவனிங்க, பாவியின் மேல தேவன் சினம் கொள்ளுகிறாராம். அதுவும் நாள்தோறும் துன்மார்க்கமாய் வாழ. சிலருக்கு பாவ வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்கு. மதுபானத்தை குடிக்கிறது பிடிக்கிறது, வேசித்தனம் விபச்சாரம் பண்ணுகிறது பிடிக்கிறது, களவு செய்கிறது பிடிக்கிறது, கொலை செய்கிறது பிடிக்கிறது, அடிதண்டி ரவுடிஷன் பண்ணுகிறது சிலருக்கு பிடிக்கிறது. இப்படி எல்லாம் வாழும்போது தேவன் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகையினால நாம செய்கிற ஒவ்வொரு வாழ்க்கை முறையினால தேவனுடைய கோபாக்கினை பல வழிகளில பல விதத்துல நம்மேல வருகிறது. ஆகையினாலதான் அந்த கோபத்தினுடைய விளைவு நோயாக, இழப்பாக, கஷ்டமாக, வியாதியாக, விபத்தாக மனுஷன் மேல வருகிறது. ஆகையினால இன்றைக்கு நீங்க மனம் திரும்புங்கள், அது நல்லது. அதே சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 12 வாசிப்பீர்கள். ஆனால் அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார், அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரு பாவி மனம் திரும்புகிறதை பரலோகம் விரும்புகிறது. மனம் திரும்பாத பட்சத்தில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார், அவனுக்கு தண்டனை கொடுக்கும்படி, அவனை சிட்சிக்கும்படி ஆண்டவர் ஆயத்தப்படுகிறார். ஆகையினால பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். பாவத்தை மன்னிக்கிற தேவன் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. பாவத்தை மன்னிக்க அதிகாரம் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் உண்டு. நாம அறிந்தோ அறியாமலோ எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் அந்த பாவத்தை ஆண்டவர் மன்னிக்க வல்லவர். இன்னைக்கு நாம அறிந்தும் அறியாமலும் நிறைய பாவங்களை செய்து கொண்டும் இருக்கிறோம். ஆகையினால நாம் கஷ்டத்தை சந்திக்கிறோம், வேதனையை சந்திக்கிறோம், செய்கிறதெல்லாம் வாய்க்காமல் போகிறது. இன்றைக்கு நீங்க உங்க வீடுகளில பாவத்தை மன்னிக்க அதிகாரம் படைத்த தேவனை நோக்கி கேளுங்க. ஆண்டவரே, இந்த மாதிரி எல்லாம் நான் பாவம் செய்தேன், இந்த மாதிரி எல்லாம் நீதிகேடு செய்தேன், துன்மார்க்கமாய் வாழ்ந்தேன், என் பாவத்தை நீங்க மன்னிங்கப்பா என்று சொல்லி நீங்க கேட்பீர்களானால் அவர் மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். உங்க பாவத்தை மன்னிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் உங்களுக்கு தயவு செய்வார். எவ்வளவு பெரிய சாபம் குடும்பத்தின் மேல இருந்தாலும், பிள்ளைகள் மேல இருந்தாலும், வியாபாரத்தின் மேல இருந்தாலும் அந்த சாபங்களை அவரால் மாற்ற முடியும். இயேசு இந்த பூமியில வந்து பிரசங்கம் மாத்திரம் பண்ணாமல் ஒவ்வொரு பாவிகளுக்காக அவர் சிலுவையை சுமந்து சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து பலியானார். இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படியே இந்த பூமியில இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக, ஒவ்வொரு மனுஷன் செய்த பாவத்திற்காக அவர் பலியானார், சிலுவையில ஜீவனை கொடுத்தார். ஆகவே நமக்காக, நம்முடைய பாவத்திற்காக இயேசு மரித்தபடியினால், இரத்தத்தை சிந்தினபடியினால் நம்முடைய பாவத்தின் பலி இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். ஒரு காலத்துல வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது, ஆசரிப்பு கூடாரத்துல ஒரு மனுஷன் பாவம் செய்வானானால் அவன் தன்னுடைய பாவத்தின் பரிகாரத்திற்காக ஆசரிப்பு கூடாரத்துல ஆடையோ மாடையோ பறவைகளையோ கொண்டு போய் தகுதிக்கு தக்க வசதிக்கு ஏற்ப அவன் பலி செலுத்துவான். ஆனா 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு பலி ஆனதுனால இனி அந்த மாதிரியான பலி தேவையில்லை என்று சொல்லி இயேசுவே தம்மை பலியாக்கி இருக்கிறார். அவரிடத்துல உங்கள் பாவங்களை சொல்லி அறிக்கையிட்டு மனம் திரும்புவீர்களானால் மறுபடியும் உங்க வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும், மறுபடியும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். மனம் திரும்புகிற ஒவ்வொருவர் மேலையும் கர்த்தர் கிருபையாயிருக்கிறார். நாம செய்கிற பாவம், இன்னைக்கு நிறைய பேர் தன்னுடைய பாவத்தை விடணும்னு நினைக்கிறாங்க, ஆனா விட முடியல. எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அவரவர் செய்கிற பாவத்தை அவரவர் விட வேண்டும் என்று விரும்புகிறார்கள், ஆனா அவர்களால விட முடியல. காரணம்,
பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் இயேசு மட்டும்தான். அவரிடத்துல நீங்க ஜெபிப்பீர்களானால், கேட்பீர்களானால், எவ்வளோ பாவத்திற்கு நீங்க அடிமைப்பட்டு இருந்தாலும், எவ்வளோ பெரிய பாவம் உங்களை அடிமைப்படுத்தி ஆட்கொண்டு நடத்தினாலும், அந்த பாவத்தின் கட்டுகளை அவர் முறிக்க வல்லவராயிருக்கிறார். அது எப்பேறிப்பட்ட பாவமாய் இருந்தாலும். இன்றைக்கு ஒரு விசை கண்களை மூடி உங்க வீடுகளில், ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை ஆகணும், இந்த பாவத்திலிருந்து நான் மனம் திரும்பணும், உங்களால் மட்டும்தான் எனக்கு நல்ல சிந்தையை தர முடியும், மறுபடியுமா இந்த பாவத்திற்கு நேராய் நான் போகக்கூடிய இந்த சூழ்நிலை எனக்கு வரவே கூடாது, இந்த அறிவு, இந்த புத்தி எனக்கு வரவே கூடாது, நான் ஆண்டவருக்கு பிரியமாய், என் குடும்பத்திற்கு பிரியமாய் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி பாருங்க. அவர் உங்களை நிச்சயமாய் விடுவிப்பார், புது வாழ்வை தருவார். நீங்க ரொம்ப ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இதுவரையிலும் கர்த்தருடைய இந்த செய்தியை நீங்க கேட்டு செவி கொடுத்தபடியினால் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நிச்சயமா இந்த ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். God bless you.